சார் வணக்கம். சார் அந்த குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க. அதற்கான கலந்தாய்வு நடைபெற்று முடிஞ்சது. ஓகேங்களா. இப்போ வந்து மாவட்ட வாரியாக அவங்க நியமன அலுவலருக்கு நியமன ஆணைகளை வந்து அனுப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா. அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை தூத்துக்குடி மாவட்டம், ஓகேங்களா. முன்னாள் படைவீரர் நலத்துறை, ஓகேங்களா. எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேர் இருக்குது இல்லைங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் அனுப்பியிருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அனுப்பியிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வந்து இளநிலை உதவியாளர் அனுப்பியிருக்காங்க. அதேமாதிரி ஊரக வளர்ச்சித்துறை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் அவங்க வந்து நியமன ஆணையம் அனுப்பியிருக்காங்க, குறிப்பிட்ட நியமன அலுவலருக்கு. ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான இது வந்து அனுப்பியிருக்காங்க. புரியுதுங்களா. அடுத்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான நியமன இதை அனுப்பியிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் வேலூர் மாவட்டம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் புதுக்கோட்டை, ஓகேங்களா. மாவட்ட முதன்மை நீதிபதி கள்ளக்குறிச்சி, இந்த மாவட்டங்களுக்கும் அவங்க வந்து நியமன ஆணைகளை வழங்கியிருக்காங்க. புரியுதுங்களா. ஸோ இன்றைக்கி வந்த அப்டேட் இது. ஆக்சுவலி நேற்றே அனுப்பிட்டாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கலந்தாய்வு மூலம் கீழ்கண்ட பதவிகளில் தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் நியமன அலுவலருக்கு 5/3/2025 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ் வலைதளத்தில் இது பதிவிட்டது தான். ஓகேங்களா. ஸோ அவங்க நேற்று அனுப்பிட்டாங்க. பட் அதை ஷேர் பண்ணுறது இன்றைக்கி ஷேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ 1 வீக்கில் இல்லை 2 வீக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், உங்களுக்கான லெட்டர் வரும். ஓகேங்களா. ரிஜிஸ்டர் போஸ்ட் தான் வரும். கண்டிப்பாக லெட்டர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட், ஓகேங்களா, அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி இதெல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. 2 செட் காப்பீஸ், ஓகேங்களா. அதாவது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை 2 செட் காப்பி செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரிங்க சார். அதே மாதிரி பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் விழுப்புரம் மாவட்டம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சென்னை, ரூரல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நீலகிரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் திருவள்ளூர், இந்த மாவட்டத்துக்கு எல்லாமே அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்கள், சட்டக்கல்வி இயக்கம் இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட், அதுக்கும் உங்களுக்கு நியமன ஆணையம் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஊரக வளர்ச்சித்துறை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் உங்களுக்கான பணி நியமன ஆணையம் வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அது கல்லூரி கல்வி இயக்கம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கோயம்புத்தூர், தொழிலாளர் நலத்துறை, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே அவங்க வந்து நியமன ஆணையம் அனுப்பிட்டாங்க. புரியுதுங்களா. அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சித்துறை தூத்துக்குடி மாவட்டம், முன்னாள் படைவீரர் நலத்துறை, ஓகேங்களா. ஸோ இது எல்லா மாவட்டத்துக்கும் உங்களுக்கு நியமன ஆணைகளை அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாவட்டத்தை தேர்வு செய்த மாணவர்களாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் போஸ்ட்மேனாக வெயிட் பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு ஆர்டர் வரலாம். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளார வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா. எப்படி இந்த மார்ச்சுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. சரிங்க சார். வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி. வேறு தகவலும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே சார். தேங்க்யூ.